வீட்டில் இருக்க ரிலேஷனே என்ன அவங்க சொந்தக்காரங்களா பார்க்காம அந்நியமா பார்க்குறாங்க, ஜாடமாடையா பேசுறாங்க. இதனால எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த சகோதரோட நிலைமை தான் நிறைய பெண்களுக்கு மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம இருக்கிறது. உப்பு விற்க போனா மழை பெய்யுது, மாவு விற்க போனா காத்தடிக்குது. இது நிறைய பெண்கள் வாழ்க்கையில, ஆண்கள் வாழ்க்கையிலும் சரி இது மாதிரி நடக்கிறது இயல்புதான். அதை நம்ம கடந்துதான் நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதை சில பேர் மிதிச்சுட்டு போயிடுறோம், சில பேரை தள்ளி விட்டுட்டு போயிடுறோம், சில பேர் அதுக்குள்ளேயே இருந்து நம்மளே ஒரு வேதனையில ஆட்படுத்திக்கிறோம். இன்னைக்கு வாராகி அம்மனுக்கு, அதாவது சனிக்கிழமை பஞ்சமி திதி அன்னைக்கு நான் பூஜை பண்ண வாராகி அம்மன் வழிபாடோட வாராகி அம்மனுடைய அந்த வாக்கு மூலமாவே நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு ஒரு வீடியோ பதிவாக இருக்கும். வாராகி யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஆரம்பத்துல வாராகி அம்மனை வழிபாடு செஞ்சா வீட்டுல சண்டை சச்சரவு தான். குடும்பத்துல இருக்கிற கணவன் மனைவியை பிரிச்சிருவா, சொந்தக்காரங்களை பிரிச்சிருவா, வீட்டுல எப்பவுமே சண்டை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மித்தை கிரியேட் பண்ணாங்க. அது நிறைய சோசியல் மீடியால வைரல் ஆச்சு. ஆனாலும் வாராகிய முழுசா நம்புற யாரும் அவளுடைய படத்தையோ அவளுடைய சிலையோ அகற்றவும் இல்லை. அதனால நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண நிறைய பெண்கள் இருக்காங்க, இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. வாராகியை கும்பிட்டா கண்டிப்பா பிரச்சனை வரும். எதுக்காக பிரச்சனை வரும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க அந்த பிரச்சனையை ரொம்ப மனசுல போட்டு கவலையா வச்சிட்டு இருப்பீங்க. வாராகின்னு ஒருத்தங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கேள்வி கேட்கிற தைரியம் வரும். யாரை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க. அப்ப வாக்குவாதம் கண்டிப்பா வரும், பிரச்சனைகள் வரதான் செய்யும். இப்ப எங்க வீட்டுக்காரும் நானும் வாராகி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப அன்பு அதிகமா தான் இருக்கு. என் பிள்ளை மேல அன்பு அதிகமா தான் இருக்கு. ஆனாலும் நான் இந்த சொந்தம்லாம் கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருக்கும், நமக்கு நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க, நம்ம நல்லா இருந்தா சந்தோஷப்படுவாங்கன்னு சில உறவுகள்லாம் இருக்கும் இல்லையா. அதாவது நம்ம ரத்த சம்பந்தமா இருந்தாலும் சரி, நம்ம புகுந்த வீட்டு சொந்தமோ பிறந்த வீட்டு சொந்தமோ, இவங்கெல்லாம் நம்ம கூட எப்பவுமே நிற்பாங்க, நம்மளை எது செஞ்சாலும் நம்ம நல்லதுதான் செய்யணும்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்பிட்டு இருந்தேன் ஒரு காலத்துல. இப்பெல்லாம் அது மாதிரி யாரையும் நான் நம்புறதில்லை. அதாவது என் கணவர், என் குழந்தை, என்னுடைய அம்மா, அது மட்டும்தான் நமக்கு நல்லது நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப என் மைண்ட் செட்ல இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு விதமா மாறிடுறாங்க. நம்ம என்ன நல்லது செஞ்சாலும் அந்த நல்லதுக்கான பேரு கூட வேணாம், அந்த அவப்பெயரை சொல்லாம இருந்தாலே நமக்கு போதுமானதா இருக்கும். சந்தோஷத்தை கெடுக்காம இருந்தாலே போதுமானதா இருக்கும். நம்ம நல்லா இருக்கிறத பார்த்து பொறாமப்படுறது கூட இருக்கிற ரொம்ப க்ளோஸான ரிலேஷனா இருக்கும்போது நமக்கு அந்த உறவு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, அந்த உறவுனால நம்ம ரொம்ப வலியை அனுபவிக்கிறோம். அப்படிங்கும்போது வாராகி அம்மன் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிப்பாங்க. எப்படி அப்படின்னா, அவங்க செய்யற தப்ப தட்டி கேட்கறதுக்கு நம்ம மூலமாவே அவங்க அந்த பிரச்சனையை உருவாக்குவாங்க தான். ஆனா ரொம்ப அன்பா நீங்க உண்மையா அவங்க கூட இருக்காங்க அப்படின்னா அந்த உறவை இன்னும் நெருக்கமாக்குவாங்க. யாரெல்லாம் உங்க கூட போலியா பழகுறாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் செய்யறாங்க, நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சு உங்க வீட்டுக்கு வராங்க, உங்க கணவன் மனைவி அன்பை கெடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்றாங்க, உங்க மேல பொறாமப்படுறாங்க அப்படின்னு எந்த ஒரு நபர் உங்க வீட்டுக்கு வந்தாலும், அது உங்க அம்மா அப்பாவே இருந்தாலுமே அதை வாராகி தடுத்து நிறுத்துவாங்க. அவங்கள அந்த எண்ணத்தோட அந்த வீட்டுல இருக்க விட மாட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்கள மாற்ற முயல்வதற்கு நம்ம சொல்றதை கேட்கற அளவுக்கு சில பேருக்கு மனசு மாறி நல்லபடியா இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன சொன்னாலும் மாற மாட்டாங்க இல்லையா. அவங்கள உறவுகளை கட் பண்ணிடுவாங்க, பிரச்சனைகள் உண்டாக்குவாங்க. திடீர்னு நல்லா தான் பேசிட்டு இருப்போம், நம்மளும் ஓரளவு குட்ட குனிஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். ஆனா நமக்கு வாராகி அம்மா பக்தர் இல்லையா, அவ ராஜேஸ்வரியோட படை தளபதி, வெற்றிக்கான அதிபதி. அவ எப்படி சும்மா இருப்பா? தன்னுடைய குழந்தை கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருப்பாளா? கண்டிப்பா இவளுக்கு தைரியத்தை நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு, நான் இருக்கேன் நீ பேசு அப்படிங்கிற மாதிரி நம்ம நாக்குல நம்மளோட நியாயத்தை பேச வைப்பா. அதுதான் வாராகி அம்மனுடைய அந்த அதீத சக்தி. இதனாலதான் நிறைய வீட்டுல வாராகி அம்மனை வைக்க பயப்படுறாங்க. ஏன்னா இவ வாராகி அம்மனை கும்பிட்டா இவளுக்கு அவளுடைய அருள் கிடைச்சா இவ கேள்வி கேட்பா, இவளுக்கு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருப்பா, இவளை நம்மளால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா வாராகி அம்மனை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. அவ கொடூரமான தெய்வம்லாம் கிடையாது, கொடூரர்களை அழிக்கக்கூடிய தெய்வம். தன்னுடைய பக்தர்கள் உண்மையா இருக்கும் பட்சத்துல, அதாவது இப்ப நானுமே ஒரு பக்தையா அவளுக்கு இருக்கேன் அப்படின்னா, நானும் அவளுக்கு உண்மையா இருக்கணும். நான் அவள்கிட்ட வேண்டும் போது என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் கஷ்டத்தை போக்குமா, நல்லபடியா வச்சிருக்கமா, ரொம்ப நன்றிமா, அதோட நிறுத்திக்கணும். இவங்களை நீ இப்படி பண்ணு, இவங்க என்னை இதை கஷ்டப்படுத்துறாங்களா, இவங்களுக்கு ஏதாவது நீ தண்டனை கொடுன்னு நான் கேட்டேன்னா அவளுடைய பக்தையா இருக்கிறதுக்கு எனக்கு அருகதை இல்லை.
அதான் வந்து உண்மையான ஒரு பக்தினே சொல்லலாம். நம்ம வந்து நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும், நமக்கு யாரு கெடுதல் பண்ணாலும் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறது, அடுத்தவங்களோட பொருள் மேல ஆசைப்பட்டு அதை அபகரிக்கிறது, அடுத்தவங்க உறவுகள் நல்லா இருக்குன்னு அதை கெடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க ஒருவேளை வாராகி பக்தரா இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல அந்த மாதிரி யாரு நினைக்கிறாங்களோ அவங்க கூட பிரச்சனைகள் ஏற்படதான் செய்யும். அதனாலதான் வாராகி அம்மனை வழிபாடு செஞ்சா வீட்டுல சண்டை வருது அப்படின்னு சொல்லி மேலோட்டமா சொல்றோம். ஆனா யாரு கூட சண்டை வருதுன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த உறவுனால நீங்க ரொம்ப வந்து கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயத்தோடய இருந்திருப்பீங்க. இந்த உறவுனுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்பை காட்ட மாட்டேங்கிறாங்க, நம்ம நல்லா இருக்கிறத பார்த்து பொறாமதான் படுறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க மனசுக்குள்ளே குமுறி இருப்பீங்க. அந்த குமுறலை போக்குறதுக்காக தான் வாராகி உங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இந்த சகோதரிக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து எந்த கடவுளை வணங்குறீங்களோ தெரியாது, ஆனா அந்த கடவுளை நீங்க முழுசா வணங்குறீங்கும் போது உங்களை நோகடிக்கிறவங்கள கண்டிப்பா நீங்க வணங்குற கடவுள் வந்து காட்டி கொடுப்பாங்க. அவங்க வேணும்னே உங்களை டவுன் பண்றதுக்கு, உங்களை வந்து ரொம்ப கீழே இறக்குறதுக்கு, உங்க மனசை வந்து ஒரு நிலைப்படுத்தாம சமநிலையில இருக்காம உங்க மனசு எப்பவுமே ஒரு பதட்டத்தோடையும் பயத்தோடையும் இருக்கிற மாதிரி சில பேர் செய்யறாங்க அப்படின்னா நீங்க ஒரு தெய்வத்தை கண்டிப்பா கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அப்படியே சண்டை வந்தாலும் கண்டிப்பா அதுக்கு நீங்க பேசிடுங்க. ஒரு கூடவே இருந்துகிட்டு நம்ம வந்து கண்ணில் தூசி விழுந்துருச்சுன்னு சொல்லி அந்த தூசி வந்துருச்சு நம்ம கண்ணுக்குள்ள நம்மளை தேடி வந்திருக்கு நம்ம வச்சிருக்க முடியாது. தூசியை எப்படி அகற்றணுமோ அப்படி அகற்றிட்டு போயிடணும். அதே மாதிரிதான் சில தெய்வங்கள், நீங்க வணங்குற தெய்வங்கள் உங்க பக்கத்துல நியாயம் இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்களை காட்டி கொடுப்பாங்க. அப்படி காட்டி கொடுக்கும் போது அந்த உறவுகள் சில நேரம் பிரியவும் செய்யலாம். அப்படி பிரியறதுனால நம்ம ஒரு பெரும் மூச்சு விடுவோம், பரவாயில்ல இப்ப கொஞ்சம் நம்ம ரிலீஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து உணர்வீங்க. அந்த உறவு கூட இருந்துட்டு நம்ம வந்து அவங்களும் நோகடிச்சு நம்மளையும் நோகடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப தகராறு வந்துக்கிட்டு மன நிம்மதி இழக்கிறதுக்கு பரவாயில்ல கையை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நேரத்துல அந்த உறவை விட்டு கொஞ்சம் தள்ளி இருப்போம். சேரணும்னு விதி இருந்தா சேரட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டுக்கு ஒதுங்கி போயிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்மளை சுத்தி இருக்கிற நம்ம விரும்புற நலம் விரும்பிகளையாவது நம்ம சந்தோஷமா வச்சுக்கலாம். இங்க கூடவே இருந்துகிட்டு நம்ம அந்த உறவை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா கூட இருக்கிற நமக்கு நேசிக்கிற உறவுகளை நம்ம கவனிக்காம விட்டுருவோம். அதுக்கு நம்ம கணவரோ மனைவியோ நம்மளோட குழந்தைகளோ. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் சரி தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆண்கள், அதே மாதிரி தன்னுடைய கணவர்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்தோட கொஞ்சம் செப்பரேட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லி ஒதுங்கிடுறாங்க. ஆரம்பத்துல எல்லாருமே கூட்டு குடும்பமா நல்லா ஜாலியா இருக்கணும், எல்லாரு கூடயும் நம்ம உறவா இருக்கணும் தான் எல்லா பெண்களும் நினைப்பாங்க. எல்லா பெண்களும் வந்து குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனாலும் அந்த சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறதே இன்னொரு பெண்கள் தான் அந்த வீட்டுல. இந்த மாதிரி ஜாட மாடையா பேசுறது, அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணா வந்து நீ வீட்டுல தானே இருக்க எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ற, நீ ஏன் பூ வாங்கி கொடுக்குற டெய்லியும் பொண்டாட்டிக்கு, இதெல்லாம் வந்து கேட்கும் போது அவங்க மேல இருக்க மரியாதை ஒரு படி வந்து கீழே தான் இறங்கும். அந்த மாதிரி வந்து கீழ்த்தரமா பேசுறவங்க கிட்ட நம்ம வந்து அவங்களுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை. இப்ப நானே பாத்தீங்கன்னா என் சொந்த வீட்டு சைட்ல, அதாவது என் கணவர் வீட்டு சைடோ என் புகுந்த வீட்டு சைடோ நான் எதையுமே வந்து எதிர்பார்க்காம தான் கல்யாணம் பண்ணேன். அவங்க வந்து எனக்கு ஏதாவது செய்வாங்க, நாளைக்கு வந்து இவ்வளவு நகை தருவாங்க என் மாமியாரு, என் மாமனார் இவ்வளவு பணம் தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவங்கள்ட்ட எதுவுமே நினைக்கல. நான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கார்ட்ட என்ன சொல்வேன்னா, நம்ம உழைச்சி நம்ம சம்பாரிச்சு நம்ம சேர்த்து வைக்கிற 1/2 கிராம் காசா இருந்தா கூட 1/2 கிராம் தங்கமா இருந்தா கூட அது போதும். நானும் என் கணவரும் அடிக்கடி சொல்ற விஷயம், பிள்ளைக்கு சொத்து சகத்தை சேர்க்கறத விட புண்ணியங்கள் நிறைய சேர்க்கணும் அப்படின்னு தான் நாங்க பேசிக்குவோம். அது மாதிரிதான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு என் கணவரும் ஒத்து போறது அப்படிங்கறதுதான் ஒரு பெரிய விஷயம். அவரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வீட்டுல வந்து அந்த வீட்டை வந்து நம்ம மாத்திக்கணும், அப்பாவோட பணத்தை நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. கல்யாணம் ஆகி 7 வருஷம் கழிச்சுதான் நான் புகுந்த வீட்டுக்குள்ளே காலை வச்சேன். அப்ப கூட எனக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல. அதை பத்தி நான் கவலையும் படலை. நம்ம நம்பி வந்தது நம்மளுடைய கணவர் மட்டும்தான். அவர் நம்மளை சந்தோஷமா வச்சுக்கிறாரா, அவரை நம்ம திரும்ப சந்தோஷமா வச்சுக்கிறோமா, நம்ம காதலின் அடையாளமா ஒரு குழந்தை வந்திருக்கா, அந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்குறோமா, இதுதான் வந்து என்னுடைய இப்போதைக்கு உரிய சிந்தனை. நான் அடுத்தவங்களை பத்தி சிந்திச்சு நிறைய சண்டைகள் என் கணவர் கூடயும் என் குழந்தைகிட்ட நான் கோவத்தை காமிக்கிறத இருந்துச்சு. வாராகி அம்மன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கும்பிடுற கடவுள், நம்ம எந்த தெய்வமா இருந்தாலும் சரி இந்த மாதிரிலாம் நீ இருக்காத மாறிக்கோ, இதெல்லாம் வந்து அவங்க பண்ற சதியில போய் விழுந்துராத அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து காப்பாற்றும். நம்ம வணங்குற தெய்வம், நம்ம ஏத்துற விளக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை வந்து விலக்கி விடுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சாமி கும்பிட்டு சண்டை வருது அப்படின்னா அவங்களால உங்களுக்கு நிறைய இன்னல்கள் வந்திருக்கு, அதை வந்து காட்டுறாங்க. நீ மாறிக்கோ, நீ தப்பிச்சுக்கோ, நீ வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோ, இவங்க எல்லாம் என்ன பண்ணாலும் மாற மாட்டாங்க, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, யாரையும் நம்பாத, உன்னை நீ நம்பு, நான் உனக்கு இருக்கேன் அப்படிங்கறதுதான் தெய்வத்தோட வாக்கு.
ஸோ இதை வந்து நம்ம தொடர்ந்து வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம எது நடந்தாலும் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம வெளியே நம்ம பார்ப்போம். உங்களை யார் நலமா வந்து விரும்புறாங்களோ, உங்களை யார் நல்லா நேசிக்கிறாங்களோ அவங்கள நீங்க அதிகமா நேசிங்க, அவங்கள நீங்க அதிகமா நினைங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டுங்க. அவங்களாவது நம்ம கூட ரொம்ப நாள் இருக்கணும்னு சொல்லி வேண்டி கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைங்க. பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். இந்த மாதிரிதான் நானும் வந்து பக்தியின் மூலமா தான் என்னுடைய பகுத்தறிவையும் நான் வளர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி என்னுடைய சந்தோஷத்தையும் நான் எப்படி வந்து பெருக்கிக்கணும் அப்படின்னு பக்தியின் மூலமா தான் நான் வந்து அனுபவிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அது மூலமா நீங்களும் சந்தோஷத்தை அனுபவிங்க. உங்களை தப்பா பேசுறவங்க நீங்க என்ன பண்ணாலும் தப்பா தான் பேசுவாங்க. அதை ரஜினி சார் இப்ப கடைசியா ஒரு பேட்டியில சொன்ன மாதிரி நமக்கு பிடிச்சவங்க நமக்கு எப்பவுமே நல்லதுதான் பண்ணுவாங்கன்னு நம்புறது முட்டாள்தனம். நமக்கு பிடிச்சவங்க கூட சில சமயம் நம்மளை விரோதியா பாக்குற காலம் வரும். ஸோ அதனால எதுவுமே வந்து தாமரையில இருக்க நீர் போல பட்டும் படாம இருங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.